திருச்சிற்றம்பலம். நம்ம திருவதிகை மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 40வது பாடல். அதாவது திருக்கூத்தோட மகிமைய நமக்கு ரொம்ப விளக்கமா விலாவரியா இது வரைக்கும் எந்த ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்ல சொல்லப்படாத கருத்தா இந்த உண்மை விளக்கத்துக்கே உண்டான சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா இந்த திருக்கூத்தோட பெருமையை நம்ம சொல்லலாம். ஏன்னா பாக்கி எல்லாத்துலயும் முப்பொருள் உண்மையை பத்தியும் ஒரு ஆன்மாவோட படிநிலைகள் எப்படி இருக்கணும், அந்த ஆன்மா எப்படி தன்னை அந்த மலங்கள்ல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கான செயல்கள் எப்படி இருக்கும், அதோட தத்துவங்கள் என்ன, தாத்பரியங்கள் என்னென்ன, இத பத்தியெல்லாம் எல்லாமே விரிவா சொல்லியிருப்பாங்க. இந்த உண்மை விளக்கத்துல மட்டும்தான் திருக்கூத்தை பற்றின விஷயங்களும் தத்துவங்கள் 36 தத்துவத்தை பற்றின விரிவான விளக்கங்களும் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு 40வது பாடல். இப்ப திருவதிகை மணவாசகம் கடந்தார் இந்த அடுத்த கொஸ்டின் கேட்க இருக்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்மானார் சொன்னது மெய்கண்டார். திருவதிகை மணவாசகம் கடந்தார் கேட்கிறார் ஃபர்ஸ்ட் இந்த திருக்கூத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னப்ப இவ்வளவு பாடல்களும் பாடி அருளினாரு. அடுத்த கொஸ்டின் இன்னைக்கு கேட்க இருக்கிறாரு, அதை நம்ம பார்ப்போம். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி தீது அறவே அஞ்செழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு கேக்குறாரு. சாற்று அப்படின்னா எனக்கு சொல்லு, எனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. எதை கேக்குறாரு? நாதாந்த நாடகத்தை. நாதம் அப்படிங்கிறதுதான் முடிவு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது இந்த ஓங்கார ஓசை, அந்த ஓசையோட தான் நம்ம இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஐக்கியமாகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த திருக்கூத்தோட உச்ச நிலையில அந்த ஆன்மாவோட நிலையில பார்த்தோம். அந்த ஓங்காரத்துல அந்த வைப்ரேஷன்ல அந்த 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 ரித்தம்னு நம்ம சொல்லலாம். அந்த ரித்தம்ல இப்ப நீங்க அறிவியல் பூர்வமா பார்த்தாலும் அந்த காஸ்மிக் டான்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சும்மா இல்ல, அது ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ரித்தம் விண்வெளியில அந்த மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதுபடிதான் எல்லா மூமெண்ட்டும் இருக்குன்னு அறிவியலாளர்கள் நம்புறாங்க, அதை நிரூபிக்கவும் செய்யறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதிய விஷயமோ வியப்புக்குரிய விஷயமாகவோ இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அந்த நாதாந்தம் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு நம்ம பாடுறதும் அதுக்குதான். சோ இந்த விந்து மூலாதாரத்துல இருக்கக்கூடிய விந்து ஆனது நாதத்தோடு சேர்ந்து இணையக்கூடிய அந்த உச்ச நிலை தான் யோக நிலையோட உச்சம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்து எனக்கு ரொம்பவே கிளியரா புரிய வச்சீங்க. ரொம்ப டீட்டெயிலா அதோட அதாவது ஊன நடனம் ஞான நடனம் அப்படிங்கறத பத்தியும் காட்டுறதுனா என்ன அப்படிங்கறதும் அவரை பற்றின தொழில்களையும் எல்லாத்தையும் நீங்க விளக்கமா சொன்னீங்க. அடுத்தது ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. அடுத்தது இந்த அவர் திரு உருவமாக கொண்டு இருக்கக்கூடிய அவர் அந்த ஓங்காரத்துக்கான உட்பொருளாக இருக்கக்கூடிய இந்த நம சிவ ய அப்படிங்கிற அந்த 5 எழுத்தை பத்தின இன்னும் விரிவாக எனக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. தீது அறவே, அதாவது என்னுடைய குற்றங்கள் போக 5 எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தீமையின் வாசனை கூட எளியனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு திரு 5 எழுத்தின் பொருள் நிலையை உள்ளவாறு உணர்த்தி அருள வேண்டும் அப்படிங்கிறாரு. இங்க பாருங்க, இந்த மலம் அப்படிங்கிறது நீங்க இப்ப மலம் இறைவன் கண்ம மலத்தை சுட்டெரிக்கிறாரு, ஆணவ மலத்தை உடுக்க யோசையால விரட்டி அடிக்கிறாரு, எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாமே போனாலுமே அந்த ஆன்மா கொஞ்ச காலத்துக்கு அந்த மல வாசனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். எப்படி இதுக்கு என்ன விளக்கம் யூஸ்வலா சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்கன்னா, ஒரு பெருங்காயம் போட்டிருக்க ஒரு டப்பால பெருங்காயம் போனதுக்கு அப்புறமா அந்த இருந்த சுவடு அப்படிங்கறது அந்த ஆன்மாவுக்கு, அதாவது அந்த டப்பால இருக்கிற மாதிரி இத்தனை நாள் இத்தனை கோடி ஆண்டுகளாக இத்தனை கோடி பிறவிகளாக நாம இந்த உடம்போடையும் இதுக்கு பழகியும் நம்ம வாழ்ந்ததுனால கொஞ்சம் அந்த ஒரு வாடை மன வாடை
அப்படிங்கிறது இருக்கும். அதனாலதான் வந்து இந்த முனிவர்கள்லாம் இந்த யோக நிலையில சித்திச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் அந்த தவ வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மல வாசனையும் நீங்கறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறத தான் நம்ம நாம கேட்போம் இல்லையா? அதையே இவரும் கொஸ்டினா கேக்குறாரு. இப்ப அடுத்த நிலையும் அதுவா தான் இருக்கு. இப்ப மலம் நீங்கி விட்டது. மும்மலமும் நீங்கி விட்டது. இப்ப என்ன செய்யணும்? அடுத்தது மல வாடையும் போய் சேர்றதுக்கு என்ன செய்யறது? அதுக்கான அதையும் அவரே சொல்றாரு. திரு ஐந்தெழுத்தின் பொருள் நிலையை உள்ளவாறு உணர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. 5 எழுத்தோட நிலைய பற்றி, பொருள் நிலைய பத்தி. அதாவது நம்ம எதுக்குமே இந்த ஐயம் திரிபு இல்லாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எழுத்தோட பத்தி டீட்டெயிலா கேட்கிறாரு. இறைவனின் திருப்பெயராகிய இஃது இதுவே தான் திருப்பெயராக இருக்கிறது. நமசிவாய அப்படிங்கன்னா நமச்சிவாயம் அப்படின்னாலும் சிவபெருமான் தான். நமசிவாயங்கிறதே மந்திரமா இருக்கு. சோ இததான் இங்க சொல்றாங்க. இறைவனின் திருப்பெயராகிய இஃது 5 எழுத்து எனப்படுமாயின் ஏனைய எழுத்துக்களை போல இவையும் அழியும் தன்மை உடையனவோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டினை எனக்கு வந்திருக்கு. அதையும் காட்டுங்க. இப்ப மற்ற எழுத்துக்கள்லாம் தோன்றி ஒடுங்கும் இல்லைங்களா? இப்ப எழுத்துக்கள் அப்படின்னா அந்த சத்தங்கள், அந்த ஓசைகள் அனைத்தும் அடங்குகிறது ஒரு இடத்துல அப்படிங்கும் பொழுது, இதுவும் எழுத்துன்னே சொல்றீங்க. நமசிவாயங்கிறதையும் எழுத்தாவே அட்சரங்களாகவே சொல்றீங்க. இதோட தன்மை என்ன? இதுக்கு அழிவு உண்டா? இதுவும் அழிஞ்சிடுமா? இப்ப என்ன எனக்கு இது கொஞ்சம் புரியலையே. இதையே தானே அவர் இதே அவரோட பெயரா கொண்டிருக்காரு. இதே அவரோட மேனியா கொண்டிருக்காரு. இதையே அரங்கமாவும் கொண்டிருக்காரு. எல்லாமாவுமே இந்த நமசிவாயங்கிறதுக்குள்ளாரையே அடங்கி இருக்கு. அப்படின்னா இதோட தன்மை என்ன அப்படிங்கறதையும் இந்த எழுத்துக்களோட தன்மை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காரு. இதோட இந்த பாட்டு முடியுது. நாளைக்கு நம்ம வந்து அந்த 5 எழுத்தோட தன்மைய பார்க்க இருக்கிறோம். அத விளக்கத்தை மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு அருளி செய்ய இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை ஒரு தடவை சொல்றேன். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி தீது அறவே அஞ்செழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவதிகை மனவாசகம் கிடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.